இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு நேம் கொடுத்துருக்கு. நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு சாப்டர். இல்ல நான் கார்த்திக் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். கார்த்திக் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். இப்போ நார்மலா நம்ம என்ன ஒரு சிம்பிள் வேர்டு என்ன சொல்லுவோம், ஒரு நேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இந்த நேம்ங்கிறதுக்கு பதிலாக நம்ம இங்க என்ன வேர்டு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்றோம். அந்த ஸ்ட்ரிங் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒருத்தருடைய நேமை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்கூல் நேம், காலேஜ் நேம், ஒரு ஊரோட பேரு, ஒரு கண்ட்ரியோட நேம் அல்லது ஒரு ப்ராடக்டோட நேம், இந்த மாதிரி எதையும் மென்ஷன் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு நான் நியூமரிக் டேட்டா. இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஸ்கிரீன்லேயே கொடுத்துருக்கு பாருங்க. செகண்ட் லைன்ல சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். வாட் இஸ் ஸ்ட்ரிங்? சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னா என்ன? கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ், நிறைய கேரக்டர் சேர்ந்ததை நாம வந்து ஒரு ஸ்ட்ரிங்னு சொல்லலாம். அந்த கேரக்டர் வந்து நம்பரா இருக்கலாம், ஒன்லி நம்பர்ஸா இருக்கலாம், ஒன்லி ஆல்பாபெட்ஸா இருக்கலாம், அல்லது காம்பினேஷன் ஆஃப் ஆல்பாபெட்ஸ், நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸா இருக்கலாம். அதை நான் தேர்ட் லைன்ல கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம யூனிகோட் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். யூனிகோட் கேரக்டர் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். அதுல நீங்க தமிழோட லொகேஷன் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல தமிழுக்கு அவங்க லொகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங்ல லைன் நம்பர் 6ல பாருங்க ஒரு நேம் கொடுத்துருக்கோம். நேம் ஈக்குவல் டு கார்த்திக். அடுத்தது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா ஈக்குவல் டு 56723 கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு லைன் நம்பர் 7ல டேட்டா ஈக்குவல் டு 56723 கொடுத்த உடனே நாம ஃபீல் பண்ணலாம் இது வந்து ஒரு இன்டிஜர் அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். பட் கோட் மார்க்குக்கு உள்ள கொடுத்தோம்னா அது வந்து ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் பண்ணணும். ஈவன் நம்பர்ஸ் இருக்கலாம். ஓகே, சரி. இப்போ ஸ்ட்ரிங்னா நமக்கு என்னன்னு தெரியும்? சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அல்லது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ், அரே ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். அதுல என்னெல்லாம் இருக்கலாம்? தேர்ட் லைன்ல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் சிம்பல்ஸ் இதெல்லாம் இருக்கலாம். சரி, இது எப்படி கொடுக்கலாம்? இந்த பாருங்க லைன் நம்பர் 6ல பாருங்க டபுள் கோட் மார்க். கீபோர்ட்ல ரெண்டு விதமான கோட் மார்க் இருக்கு. சிங்கிள் கோட் மார்க் இருக்கு, டபுள் கோட் மார்க்கும் இருக்கு. இப்ப சி லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். பைத்தான்ல எப்படின்னு சொன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டபுள் கோட் மார்க்குள்ளேயும் கொடுக்கலாம், சிங்கிள் கோட் மார்க்குள்ளேயும் கொடுக்கலாம். அதுல எந்த டிஃபரன்ஸும் இல்லை. லைன் நம்பர் 6 பாருங்க கார்த்திக் டபுள் கோட் மார்க் உள்ள கொடுத்துருக்கோம். லைன் நம்பர் 7ல 56723 வந்து டபுள் கோட் மார்க் உள்ள கொடுத்துருக்கோம். லைன் நம்பர் 8ல வந்து லாங்குவேஜ் ஈக்குவல் டு பைத்தான் கொடுத்துருக்கோம். இப்படி நம்ம எப்படினாலும் அதை நம்ம கொடுத்துக்கலாம். சிங்கிள் கோட் மார்க் உள்ளேயும் கொடுத்துக்கலாம், டபுள் கோட் மார்க் உள்ளேயும் கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு டவுட் வரும். லைன் நம்பர் 4ல என்க்ளோஸ்ட் வித் இன் சிங்கிள், டபுள் ஆர் ட்ரிபிள் கோட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். சிங்கிள் கோட் மார்க்லயும் கொடுக்கலாம், டபுள் கோட் மார்க்லயும் கொடுக்கலாம், ட்ரிபிள் கோட் மார்க்லயும் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ட்ரிபிள் கோட் மார்க்ல எப்படிலாம் கொடுக்கலாம், அதை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்க்கணும். இந்த ப்ரோக்ராம் நாம ரன் பண்றோம். இப்போ ரிசல்ட்டை பார்க்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய படிக்கிறதுனாலும் இதனுடைய பேசிக் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்க பாருங்க பிரிண்ட் ஹலோ நேம். நேம் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கிறோம்? கார்த்திக். இதே இது நாம பிரிண்ட் லாங்குவேஜ் கொடுக்கிறோம். பைத்தான் வந்துருச்சு. பிரிண்ட் டேட்டா, அப்படின்னு நம்ம வருது. இதுதான் இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வாட் இஸ் ஸ்ட்ரிங், அதுல என்னென்ன கேரக்டர்லாம் ஸ்டோர் பண்ணலாம், அதை எப்படி என்க்ளோஸ் பண்ணலாம். அதாவது சிங்கிள் கோட் மார்க் பண்ணி கொடுக்கலாம், டபுள் கோட் மார்க் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இதுல உங்களுக்கு எதுவும் இதுதான் பேசிக் ஸ்ட்ரிங்ல. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம நெக்ஸ்ட் போலாமா? காப்பி பண்றதுக்கு நான் அப்புறம் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். நான் இப்போ பாருங்க செல்ல நான் நேம்லாம் இப்போ ஸ்டோர் பண்ணுவேன். எப்படி பண்றேன்னு பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து n1 ஒரு வேரியபிள், அதுல ஒரு நேம் ஸ்டோர் பண்ணுவேன்.
என்ன நேம்? மோகனவேல் அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ பிரிண்ட் N1னா அது பிரிண்ட் ஆகும். இப்படிதான் நம்ம வந்து ஒரு நேமை ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் எப்படி ஹேண்டில் பண்றது, டிஃபைன் பண்றது, இதையெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு அவுட்புட் நமக்கு வந்து வேணும், நாம எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம இப்ப வந்து பார்க்கணும். எந்த மாதிரியான அவுட்புட்? பாருங்க, print write an article on AI briefly அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கோட் டபுள் கோட் மார்க் உள்ள கொடுத்துருக்கோம். இத ரன் பண்ணா என்ன வரும் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல டபுள் கோட் மார்க் இருக்கணும், எண்டிங்லயும் டபுள் கோட் மார்க். ஸ்டார்டிங்ல டபுள் கோட் மார்க் இருக்கணும், எண்டிங்ல டபுள் கோட் மார்க். இடையில AI அப்படிங்கிறது வந்து சிங்கிள் கோட் மார்க் இருக்கு. அப்படின்னா என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்க. write an article on AI briefly அப்படின்னு சொல்லி வருது. இதுலயே நான் வந்து ஒரு சின்ன வேரியேஷன் நான் பண்றேன். இங்க வந்து டபுள் கோட் மார்க் உள்ள நான் வரணும்னு விரும்புறேன். AI அப்படிங்கிறது நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இப்படி கொடுக்குறேன். இது என்ன நடக்கும்னு சொல்லலாமா? இப்படி கொடுத்தலாம். இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். அப்புறம் ஏஐங்கிறது அனானிமஸா இருக்கும். அப்ப இதுல வந்து ஒரு எரர் வரும், இன்வேலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இந்த ஸ்பெஷல் கேரக்டர்லாம் வரணும்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இன்னொரு வழி இருக்கு. பேக் ஸ்லாஷ் கோட் மார்க், பேக் ஸ்லாஷ் கோட் மார்க். இது உங்களுக்கு ஒருவேளை கன்ஃபியூஸ் பண்ணா நம்ம இந்த சாப்டர் நம்ம இதை கூட அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க, ஏஐ வந்து இந்த இடத்துல ஏன் பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்றோம்னா, ஒரு இந்த ஹோல் ஸ்ட்ரிங் வந்து டபுள் கோட் மார்க் உள்ள இருக்குது. அதுக்குள்ள ஏஐ வந்து டபுள் கோட் மார்க்ல நமக்கு பிரிண்ட் பண்ணணும். அப்படின்னு நாம என்ன செய்யணும்னா, அதுக்கு இந்த டபுள் கோட் மார்க் உள்ள பேக் ஸ்லாஷ் அப்படிங்கிற ஒரு எஸ்கேப் கேரக்டர் இங்க கொடுத்துக்கிறோம். அது வந்து ஒரு எஸ்கேப் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல உங்களுக்கு எதுவும் கன்ஃபியூஷன் இருக்கா பாருங்க. எனக்கு வந்து என்னுடைய எய்ம் என்னன்னா, AI should appear inside of double quote mark, inside of double quote mark. அப்படின்னா அந்த பேக் ஸ்லாஷ் உள்ள வந்து நம்ம அந்த டபுள் கோட் மார்க் அப்படி நம்ம கொடுக்கிறோம். பேக் ஸ்லாஷ் டபுள் கோட் மார்க் முன்னாடி நாம வந்து பேக் ஸ்லாஷ் கொடுக்கிறோம். அப்ப இந்த ரிசல்ட் வந்து வந்துடும். இது வந்து ஒரு வழி. இதுக்கு அல்டர்னேட்டிவா வேற எதுவும் வழி இருக்குதா அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம் இல்லையா ஒரு மெத்தட். இங்க சிங்கிள் கோட் மார்க் கொடுத்துருக்கேன். பிகினிங்லயும் எண்டிங்லயும் சிங்கிள் கோட் மார்க் கொடுத்துருக்கேன். உள்ள ஏ வந்து டபுள் கோட் மார்க்ல கொடுத்துருக்கோம். என்ன ரிசல்ட் வருது பாருங்க. ரைட் அண்ட் ஆர்டிகல் ஆன் ஏஐ briefly அப்படின்னு சொல்லி, ரைட் அண்ட் ஆர்டிகல் ஆன் ஏஐ briefly. இதெல்லாம் மேல உள்ள ப்ரோக்ராம்ல நாம கொடுத்துருக்கோம். ஓகே, இப்ப பாருங்க, நான் a equal to here is a line. அடுத்த லைன்ல நான் அடுத்த லைன்ல நான் வந்து இன்னொரு மெசேஜ் கொடுக்கணும்னு விரும்புறேன். ஆனா நான் என்டர் கீயை பிரஸ் பண்ண உடனே ஒரு எரர் வருது. இதனால நான் என்ன பண்றேன் பாருங்க. here is a line backslash split in two lines அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் ஏ பிரிண்ட் பண்றேன் பாருங்க. ரெண்டு டிஃபரண்ட் லைன்ல கொடுத்தாலும் அது என்ன செஞ்சுக்கிறது, இந்த ஸ்லாஷ் வந்து கம்பைன் பண்ணி ஒரே லைனுக்கு கொண்டு வருது. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே லைனுக்கு அது கொண்டு வருது.
இதெல்லாம் நீங்க பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐடியா கிடைச்சிடும். இங்க கொடுத்துருக்க இந்த சாம்பிள் ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஈஸியா புரிஞ்சுக்கும். இப்ப பாருங்க, நான் வந்து ஒரு பி ஈக்குவல் டு கார்த்திக், மோகனவேல், சாணி, சக்தி, பிரவீனா அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். பாருங்க, ஒரு கோட்பாட்டுக்குள்ள பி ஈக்குவல் டு கார்த்திக், மோகனவேல், இசானி, சக்தி, பிரவீனா அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதை எப்படி பிரிண்ட் பண்ணும்? கார்த்திக், மோகனவேல், இசானி, சக்தி, பிரவீனா, பழனிராஜன் அப்படின்னு நான் என்டர் பண்றேன். பாருங்க, பி எல்லாம் ஒரே லைன்ல வந்துருக்கு. ஏன்னா இத ஒவ்வொரு நேமும் நாம வந்து செப்பரேட் லைன்ல வரணும்னு விரும்புறோம். இதுக்கும் நாம இந்த பேக்ஸ் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு எஸ்கேப் கேரக்டர் யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்றது? இந்த பில நான் வந்து ஒரு அல்ட்ரேஷன் பண்றேன். எப்படி பண்றேன் பாருங்க. கார்த்திக், இந்த இடத்துல பேக்ஸ் கிளாஸ் என் அப்படின்னு. பேக்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு எஸ்கேப் கேரக்டர். என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நியூ லைன். அப்புறம் இப்படி கொடுத்தோம்னா கார்த்திக்கு அப்புறம் உள்ள எல்லா பேரும் நெக்ஸ்ட் லைனுக்கு பேரும். இப்போ என்ன அவுட்புட் வந்து பாருங்க, பி. இதுல நான் பிரிண்ட் பின்னு கொடுத்த உடனே கார்த்திக் ஃபர்ஸ்ட் லைன்ல வந்துட்டு மோகனவேல்ல இருந்து மீதி எல்லா பேரும் வந்து எல்லா நேமும் வந்து செப்பரேட் லைன்ல வந்துருச்சு. நான் வந்து எல்லா நேமும் வந்து செப்பரேட் லைன்ல இருக்கணும்னு விரும்புறேன். ஒவ்வொரு நேம் ஒவ்வொரு லைன்ல விரும்புறேன். அதை நான் என்ன பண்ணலாம் பாருங்க, நான் அசைன் பண்ண அந்த லைனுக்கு திரும்ப வர்றேன். பேக்ஸ்லாஷ் என் ஒவ்வொரு நேமுக்கு இடையில நான் என்ன பண்ணிருக்கேன்னா பேக்ஸ்லாஷ் என் கொடுத்தேன். அப்ப அது என்ன பண்ணுதுன்னா பேக்ஸ்லாஷ் என் ஆல்ரெடி சொன்னேன். என்ங்கிறது வந்து இந்த இடத்துல ஒரு பேக்ஸ்லாஷுக்கு அப்புறம் கொடுத்தோம்னா அது வந்து நியூ லைன். இதுக்கு அடுத்தது வந்து அடுத்த லைனுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி மீனிங். அதனாலதான் ஒவ்வொரு செப்பரேட் லைன்லாம் இப்போ வருது. அது செட் ஆகல. நான் திரும்ப கரெக்ஷன் பண்ணி தரேன். backslash n backslash n backslash n backslash n. இதுல பாருங்க எல்லா நேமும் செப்பரேட் லைன்ல இருக்கு. கொஞ்சம் இது ஹார்டா இருந்தா நம்ம இன்னொரு சாப்டர் பார்த்துட்டு கூட இதுக்கு வரலாம். இந்த இதை மட்டும் நான் உங்களுக்கு ரெண்டையும் நான் உங்களுக்கு சார்ட்ல பேஸ்ட் பண்றேன். பண்ணி பாருங்க, நம்ம அடுத்த சாப்டர் பார்க்கலாம். கொஞ்சம் நம்ம பார்த்த செகண்ட் ப்ரோக்ராம் வந்து லேசா ஹார்டா இருக்கலாம்.